ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாடு முழுவதும் உள்ள அரசு ஊழியர்களுக்கு அவர்களுக்கு ஓய்வு பெறும் காலத்திற்கு பிறகு வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக யூபிஎஸ் என்று சொல்லக்கூடிய யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆல்ரெடி என்பிஎஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் அமலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் என்று சொல்லக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டம் அமலில் இருந்துச்சு. இப்போ புதுசாக வந்திருக்கிற யூபிஎஸ்க்கும் என்பிஎஸ்க்கு தான் இப்போ அரசு ஊழியர்கள் டிசைட் பண்ணணும், என்பிஎஸ் வேணுமா இல்லை யூபிஎஸ் வேணுமா. ஏன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அதாவது ஓபிஎஸ் திரும்ப நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்ல மாட்டேங்குது. அப்படி பார்க்கும்போது நமக்கு என்பிஎஸ்க்கு யூபிஎஸ்க்கு என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்பிஎஸ்ஸை பற்றி சிம்பிளாக சொல்லிடுறேன். என்பிஎஸ் அப்படிங்கிறது நம்ம வேலையை விட்டு என்பிஎஸ் ஊழியர்களோட வருமானத்தில் 10% பிடித்து அதில் அரசாங்கம் ஒரு பகுதி போட்டு அது ரெண்டுத்தையும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை 60% ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது கொடுத்துட்றாங்க. அண்ட் 40% அவங்க வச்சுக்கிட்டு அதை அவங்க அதை மல்டிப்ளை பண்ணி பெருக்கி ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அதில் வரக்கூடிய லாபத்தை பென்ஷன்ற பேரில் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அது ஒரு நிலையற்ற பென்ஷன், அது அறிவிக்கப்பட முடியாது, ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோன்னு குறிப்பிட்டாக சொல்ல முடியாது. ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப தான் அது தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது என்பிஎஸ்ல இருந்த ஒரு ஊழியர் அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது அவர் கையில் 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மள்ட்ட 60 ரூபாய் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு பேலன்ஸ் 40 ரூபாயை அவங்க வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அதை ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பெருக்கி நமக்கு அதுக்குள்ள ஏதாவது பென்ஷன்ற பேரில் ஏதோ தொகை கொடுப்பாங்க. அதுவும் நிலையற்ற ஒரு தான், என்ன அமௌண்ட்னு சொல்ல முடியாது. இப்போது அப்போ உள்ள விலைவாசி அதுக்கேற்ற மாதிரி இது வருமா அப்படின்லாம் நமக்கு சொல்ல முடியாது. இப்போ அப்படியே நான் யூபிஎஸ்க்கு வருவோம். யூபிஎஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்பிஎஸ்ல 60 ரூபாய் கையில் கொடுத்துருவாங்கல்ல நம்மள்ட்ட. இப்போ யூபிஎஸ்ல என்ன சொல்கிறாங்க, அந்த 60 ரூபாயை அவங்களே வச்சுப்பாங்க. அந்த 40 ரூபாய் இருக்குல்ல, அந்த 40 ரூபாயில நமக்கு ஒரு 20 ரூபாய் கொடுப்பாங்க. ரைட்டா? அப்போ 100 ரூபாயில் நமக்கு கிடைக்கிறது 20 ரூபா தான். மீதி 80 ரூபா அரசாங்கத்தில் தான் இருக்கும். அந்த 80 ரூபாயை என்ன பண்ணுவாங்க, 5 ரூபாயா உங்களுக்கு ஒவ்வொரு மாத ஊதியமா ஒவ்வொரு மாதத்துக்கு பென்ஷன் 5 ரூபாய் 5 ரூபாய் 5 ரூபாயை பிரித்து கொடுப்பாங்க. இது 60 வயசுக்கு பிறகு எல்லா ஊழியர்களும் 100 வயசு வரைக்கும் வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது. 10 வருஷம் பெரும்பாலும் ஒரு ஆவரேஜாக பார்த்தா மேற்கொண்டு ஒரு 10 வருஷம் இருக்கலாம். அப்போ 10 வருஷம் ஒரு மாதத்துக்கு 5 ரூபாய் 5 ரூபான்னு பார்த்தா எவ்வளோ வரும்? நம்ம அதாவது நம்மள்ட்ட ஆரம்பத்தில் அந்த 80 ரூபாயை வாங்கிக்கிட்டாங்க இல்லையா, வாங்கிட்டு அந்த 80 ரூபாயை கொஞ்சம் 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 பிரித்து கொடுப்பாங்க. அதுவே நம்மளோட சர்வீஸ், நம்மளோட ஓய்வு பெறும் காலத்துக்கு பிறகு நம்ம இறக்கிறதுக்குள்ள அந்த 80 ரூபாயை நம்ம திரும்ப வாங்க மாட்டோம், அதுக்குள்ளே நம்ம இறந்து போயிடும். அப்போ இதில் அரசாங்கத்துக்கு எந்த விதமான இழப்புமே கிடையாது. ஒரு சிலர் ரொம்ப ஏர்லியராக ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட பணம் அரசாங்கத்துக்கு முழு லாபம். நல்லா யோசிச்சு பாருங்க, என்பிஎஸ்ஸா யூபிஎஸ்ஸா எது பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, என்பிஎஸ்ல வேலையை விட்டு வரும்போது இப்படி பார்க்கலாம், 2 கோடி ரூபா இப்பெல்லாம் அப்ராக்சிமேட்டா 2 கோடி அளவுக்கு அது பெருகிக்க வாய்ப்பு இருக்கு. 2 கோடி இருக்குன்னா கிட்டத்தட்ட 1,20,00,000 அளவுக்கு நம்ம கையில கொடுத்துருவாங்க. மீதி உள்ள 80 லட்சத்தை வச்சு அவங்க ஏதாவது பெருக்கி நமக்கு கொடுப்பாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த 1,20,00,000 அவங்க வச்சுப்பாங்க. மீதி உள்ள 80 லட்சத்துலையும் நம்ம ஒரு 30 லட்சம் கொடுத்துட்டு அந்த 50 லட்சத்தையும் அவங்க வச்சுப்பாங்க. இதுல யூபிஎஸ்ல அதையும் வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு இந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செருவ நமக்கு கடைசி 10 மாசம் வாங்கின சம்பளத்தோட ஆவரேஜ் பேசிக் பே தான், டிஏ கிடையாது. பேசிக் பேவோட கடைசி 10 மாசம் ஆவரேஜை நமக்கு பென்ஷன் அப்படிங்கிற பேர்ல அவங்க கொடுக்குறாங்க. அந்த பென்ஷன் வாங்குற எம்ப்ளாயி 30 வருஷம் 40 வருஷம்லாம் இருக்க போறது கிடையாது. அதுல ரொம்ப 10% 5% தான் மேபி 90 வரைக்கும் கிராஸ் பண்ணுவாங்க. 80% 70 to 73 அது மாதிரி அவங்க எக்ஸ்பயர் ஆயிடுவாங்க. ஸோ பெரிய அளவுல என்பிஎஸ் வழியா ஒரு அரசு ஊழியருக்கு நிறைய லாபம் உண்டு. வேற வழி இல்லை, என்பிஎஸ் ஏத்துக்கணும்னு கண்டிஷன் வரும்போது. ஆனா யூபிஎஸ்ல நமக்கு ஒன்றும் கிடையாது. அதுல இருக்கிற ஒரே ஒரு பெனிஃபிட்னு நம்ம கண்ணில் காட்டப்படுறது என்னன்னா, அந்த 60% ஃபேமிலிக்கும் பென்ஷனு ப்ளஸ் நம்ம வேலையை விட்டு ரிட்டையர் ஆகும்போது பென்ஷன் அப்படிங்கிற ஒன்று தான். நம்ம ரிட்டையர் ஆகும்போது கடைசி 10 மாதம் ஆவரேஜில் 50% பென்ஷன் சொல்கிறாங்க இல்லையா. நாம் இறந்துட்டோம்னா நம்ம ஃபேமிலிக்கு நாம் வாங்குகிற 50%ல் 60% தான் ஃபேமிலிக்கு பென்ஷன். ஏன்னா பல செய்தி சேனல்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊழியர் இறந்துட்டாங்கன்னா குடும்பத்துக்கு அவங்க கடைசி மாத பேசிக்ல 60% கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க இவங்க. அது கடைசி மாச பேசிக்ல 60% கிடையாது. ஒரு அரசு ஊழியர் வேலையை விட்டு வரும்போது
வாங்கின ஓய்வூதியத்தில் 60%. ரைட்டுங்களா? அதனால இப்போதைக்கு உள்ள கம்பேரிசன் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா என்பிஎஸ் தான் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதா நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏப்ரலுக்கு பிறகு நம்ம எதுன்னு முடிவெடுக்கணும் ஒரு ஆப்ஷனை கவர்மெண்ட் கொடுக்குது. சரியாக யோசிச்சு இன்னும் கூட கோத்ரூ பண்ணி நல்ல முடிவாக எடுங்க. இதை தவிர இன்னும் இதில் என்பிஎஸ் யூபிஎஸ் பற்றி உங்களுக்கு வெவ்வேறு தகவலை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இதில் கமெண்ட்டில் நீங்கள் கொடுங்க. நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.